கணவன் மனைவி சண்டை. பிளாஸ்டிக் பணம். எனக்கு அமெரிக்கா செல்வதற்கு விசா கிடைத்துவிட்டது. அளவற்ற மகிழ்ச்சி. சந்தோஷ கடலில் குளிக்கிறேன். மனைவி, மகள், பேர குழந்தைகளுடன் சேர்ந்து விடலாம். குடும்ப சூழ்நிலையால் 7 ஆண்டுகளாக பிரிந்திருந்த நான் இப்பொழுது அவர்களுடன் ஒன்று சேரப்போகிறேன். எனக்கு வயது 72. 7 ஆண்டுகளாக தனிமையில் சமையல் செய்து வீட்டை சுத்தம் செய்து வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்தால் உடம்பெல்லாம் வலிக்கின்றது. எனக்கு சமையல் தெரியாது. ஒரு கப் காஃபி கூட போட தெரியாது. வயதான காலத்தில் தனிமையில் சீரழிய வேண்டி வரும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அம்மா என்னை வளர்த்த விதம் அப்படி. அடுக்கையில் அவளுக்கு உதவி செய்ய போனால் அதற்கு சம்மதிக்க மாட்டாள். சமைப்பது, துணி துவைப்பது, வீட்டை சுத்தப்படுத்துவது, பாத்திரம் தேய்ப்பது போன்ற வேலைகளை எல்லாம் பெண்கள் செய்ய வேண்டியது. ஆண்கள் படித்து ஆஃபீஸ் போய் வேலை பார்த்து சம்பளம் கொண்டு வர வேண்டும். வீட்டு நிர்வாகம் பெண்களால் நடத்த முடியும். சம்பாதிக்கிறவனை சமுதாயம் மதிக்கும். அதுவும் சர்க்கார் வேலை என்றால் அதன் மதிப்பு சொல்லவே வேண்டாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வளர்ந்த ஆனால் சமையல் செய்து ஒரு ஜான் வயிற்றை நிரப்பணும் என்பது இயலாத காரியம். ஆனால் சூழ்நிலை என்னை அந்த நிலைக்கு தள்ளிவிட்டது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது என் வாழ்க்கையில் 100க்கு 100 உண்மை. எங்கள் 2 பேர் ஜாதகத்துக்கும் ஒரு பொருத்தமும் கிடையாது. அஷ்டக ஜாதகம். வாழ்நாள் முழுவதும் சண்டைதான். அவள் வழிக்கு நான் செல்ல வேண்டும். ஏதோ பெண் உரிமை இயக்கத்தில் போக வேண்டியவள் எனக்கு மனைவியாக வந்து உயிரை வாங்குகிறாள் என்றால் அது என் தலைவிதிதானே. இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் அவளை புரிந்து கொள்ளவில்லை. அவள் கையில் ஒரு வளையல் கூட கிடையாது. அத்தனையும் தங்க வளையல். ஒரு நாள் அனைத்தையும் கழட்டிவிட்டாள். சச்சு, நீ ஏது வளையலை கலைத்து விட்டாய் என்று கேட்டேன். எனக்கு வேண்டாம் என்று தோணிட்டு அதனால் கழட்டிட்டேன். அம்மா தாயே, வளையல் ஐஸ்வர்யத்தின் அடையாளம். நான் உயிரோடு இருக்கிற வரை போட்டுக்கிறது தான் சிறப்பு. ப்ளீஸ் போட்டுக்கோ. வளையல் போட்டுக்கணுமா, காலில் கொலுசு போட்டுக்கணுமா என்பதை நான் தீர்மானிச்சுக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் தலையிட்டு சண்டையை ஆரம்பிக்காதீங்க. ஊரோடு ஒத்துவாழு. இந்த தெருவில் இருந்துட்டு தகாத பழக்க வழக்கங்களை செய்யாத. இது தனி மனித சுதந்திரம். உங்களை நான் வளையல் போட்டுக்க சொல்லலை. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கின உடனே உங்களிடம் கொண்டு தரேன் இல்லையா? நீங்கள் ரூபாயை எண்ணி தானே வாங்குகிறேன். அடுத்த மாதத்துலேருந்து நீ உன் சம்பளத்தை தர வேண்டாம். இஷ்டம் இருந்தால் ஆற்றுக்கு செலவு செய். உன்கிட்ட உள்ள குறைகளை சொன்னால் உனக்கு கோபம் வருது. என்கிட்ட என்ன குறையை கண்டுட்டு தினமும் பூ வாங்குறாய், அதுவும் வேண்டாமா? அவசரப்படாத. வாங்குகிற பூவை என்ன செய்கிற? முல்லைப்பூவை தான் வாங்குகிறேன். வாங்கினதை மாலையை தொடுக்கிறேன். கிராமத்து பிள்ளையார் கோயிலுக்கு கொடுக்கிறேன். இதில் என்ன தப்பு? கோவிலுக்கு கொடுக்கறது நல்ல காரியம்தான். கற்ற மாலையில் ஒரு சின்ன துண்டை தலையில் வச்சுண்டா குறிஞ்சா போயிடும். அதுவும் முல்லைப்பூ. தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் பெண்கள் முல்லை, மல்லிப்பூ தலையில் சூடிக்கொள்வது வழக்கம். அதுவும் உனக்கு நல்ல கருத்து நீண்ட கூந்தல். வெள்ளைப்பூவை சூடினா அழகாக தான் இருக்கும். முல்லையின் மனம் தலை முழுசும் இருக்கும். பேன் பொடுகு வராது. இது ஒரு நல்ல காரியம் இல்லையா? எனக்கு நல்லது கேட்டது ஒன்றும் நீங்கள் சொல்லித்தர வேண்டாம். இவ்வளோ பேசுகிறலே, குடும்பத்துக்காக வேண்டி என்னவாவது செஞ்சுருக்கீங்களா? என்ன செய்யலை சொல்லு. நீங்கள் நல்லா படித்த ஆள். உங்களுக்கு டியூஷன் எடுக்க எனக்கு படிப்பு போராது. நான் குறைச்சலாக தான் படிச்சிருக்கேன். ஆனால் குடும்பத்திலே பாசம் உண்டு. எல்லோரானும் ஒத்து போகிற குணம் உண்டு. உங்களை போல ஆள் தீண்டாப்பாலை இல்லை. ஓணத்திற்கு சீடி முழுவதும் லைட்டு அலங்காரம் போட்டிருந்தா 2 குழந்தைகளையும் அழைச்சிட்டு லைட்டு காட்ட கூட வர சொன்னேன். ஒரு துணைக்கு தான் கூப்பிட்டேன். குழந்தைகள் லைட்டை பார்த்தா சந்தோஷப்படும். பணம் காசு செலவுள்ள. ஆற்றுலேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் கூட வந்தேடா. வரலை. வராதது மட்டும் இல்லை, பெரிய தத்துவம் வேற சொன்னேன். கூட வராததுக்கு ஒரு நொண்டி சாக்கு, அவ்வளோதான். என்ன சொன்னேங்கிறது ஞாபகம் இல்லை. எப்படி ஞாபகம் இருக்குது? ஞாபகப்படுத்துகிறேன், சொல்லு. கிராமத்திலே தெருவிளக்கு நிறைய போட்டிருக்கா. 50 விளக்காவது வரும். அதை லட்ச விளக்கா கற்பனை பண்ணி பார்த்தா அதுதான் இலுமினேஷன். எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி செலவு. உன்ன மாதிரி ஜனங்களும் ஓடி ஓடி போய் பார்க்குறாங்க. இதை நான் சொன்னால் கிறுக்கணுன்னு பட்டை சுற்றேன் தான் ஒரு மேதாவி போல் பேசினேன். ஏதே நானும் லட்ச தீபம் பார்த்தாச்சு இல்லையா? அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசுகிறாய்? உங்களுக்கு பொறுப்பு கிடையாது. மனைவி குழந்தைகளிடம் பாசம் கிடையாது. உங்களோட கடமையிலேருந்து தப்பிக்க பார்க்குறேன்.
இதை தான் சூரிய உதிக்கிறதுலேருந்து மறையிற வரை சொல்லிட்டு இருக்காய். என் காது இதை கேட்டு புளிச்சு போச்சு. புதுசாக ஏதேனும் இருந்தால் சொல்லு. அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளை அழைச்சிட்டு பீச்சுக்கு போகலான்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எதையும் சீக்கிரம் மறந்துடுவேன். கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போக சொன்னா தத்துவம் பேசினேன். பீச்சுனா என்ன? உப்பு தண்ணி நிறைய இருக்கிற இடம். கொஞ்சம் அலை இருக்கும். வீட்டு பக்கத்தில் இருக்கிற குளத்தை லட்சம் மடங்கு பெருசு பண்ணி பார்த்தா அதுதான் பீச்சுன்னு உங்கள் பின் மானசாட்ட சொன்னேன். மானசா என்ன சொன்னாள்? அப்பா, உங்களுக்கு பீச்சுக்கும் குளத்துக்கும் வித்தியாசம் தெரியல. பீச்சில் திமிங்கலம் எல்லாம் இருக்குமாம். எங்கள் டீச்சர் சொன்னா. நீங்கள் குழம்பி இருக்கிறேன். நான் உங்களை என் டீச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னா. இப்படி எதுலேயும் எஸ்கேப் ஆகிற ஆள் கல்யாணம் பண்ணிவிட்டு புள்ள குட்டிகளை பெற்றுக்கக்கூடாது. என்னை கல்யாணம் பண்ணிட்டா நல்லபடியாக பார்த்துக்கணும். மனைவியாக பார்த்துக்கணும். என்னுடைய குழந்தைகள் பாதுகாப்பு உங்கள் கையில்தான். அதுக்கு தான் சுலையா வரதட்சணை நகை நட்டெல்லாம் தந்திருக்கா. அதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நல்லா பேச படிச்சிருக்காய். எந்த காலேஜில் சொல்லி தந்தாலோ எல்லாம் நீங்கள் கற்று தந்ததான். இன்னும் கேளுங்க. சரி சொல்லி தொலை. கோபம் வந்தால் போகாது. நான் உங்கள் பொண்டாட்டி. அதனால்தான் நீ சொல்கிறத கேட்டுட்டு இருக்கேன். உங்கள் மனைவி ஒரு கழுதை இல்லை. ரிஷி பத்தினிகள் துண்டு செய்கிற மாதிரி என்னென்ன எதிர்பார்க்குறேன்? உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்யணும். முதல் தேதி வந்தால் சம்பளம் முழுசையும் கொண்டு தந்து கணக்கு சொல்லணும். அடுத்த நாள் பஸ்ஸுக்கு சில்லறை உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். தப்பி தவறி அம்மாவுக்கோ தம்பிக்கோ தீபாவளிக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னால் மூக்குக்கு மேலே கோபம் வந்துடும். எதுக்கு வெறுப்பேத்துறே? சின்ன காரியத்தை ஊதி பெருக்கி பலூனாக்குற. நீ என்ன மெண்டலா? உண்மையை சொன்னால் மெண்டலாக தான் தோணும். உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியுமா? என்ன பழமொழி? மாமியார் உடைச்சா மண்கலம், மருமக உடைச்சா பொன்கலம். இங்கே ஒரு கணவனும் அவனுடைய தேனனும் இனிய மனைவியும் அவர்களுடைய அருமையான 2 குழந்தைகளும் மட்டுமே இருக்கிறார்கள் என்று சிரித்து கொண்டே சொன்னேன். சைபீரியாவிலிருந்து ஐஸ் கொண்டு வந்து தலையில் வச்சு என்னை சமாதானப்படுத்த வேண்டாம் என்றாள் அவள். எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. எத்தனை வருஷமா இந்த டெக்னிக்கை பயன்படுத்துகிறேன். குழந்தை உங்ககிட்ட அன்பா இல்லைன்னு குத்த சொல்கிறேன். உங்கள் அண்ணாவை பாருங்க. அவர் மன்னிக்கும் குழந்தைக்கும் வேண்டி ராத்திரி பகலாக உழைக்கிறார். லைட் பார்க்கா அவளும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தா. பேராசிரியர் எங்கே போனேன்னு அண்ணா கேட்டார். உங்களை விட்டு கொடுக்க முடியுமா? ஏதோ பேப்பர் திருத்துற வேலை இருக்காம் சொல்லி சமாளித்தேன். இல்லை பெரியப்பா, அப்பா டிவி பார்த்துட்டே இருக்காது உங்கள் பையன் சொன்னான். எல்லாரும் சிரித்தோம். அண்ணாவும் மண்ணியும் என்னைய குழந்தைகளையும் அவர்களோடு அழைத்து சென்றார்கள். உங்கள் குழந்தை உங்களிடம் அன்பாக இருக்கணுமானா நீங்களும் அப்படியே இருக்கணும். அன்பு என்பது ஒன்வே டிராஃபிக் இல்லை. சின்ன குழந்தையிலே ஸ்நேகத்தை கூட்டலைனா பிறைவர்களான வளர்ந்தப்புறம் உங்கள் குழந்தைகள் உங்களை வெறுத்து ஒதுக்கிடும். தயவுசெய்து கோபப்படாதே. கூல்டவுன். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்காக உன் ப்ரெஷரை கூட்டிக் கொள்ளாத. உனக்கு என்ன நன்றாக தெரியும். நான் கண்ணு குடிக்க பாருக்கு போகிறதில்ல, சீட்டாட கிளப்புக்கு போகிறதில்ல. உன் சாப்பாடு சகிக்க முடியலானும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றேன். நீ அறியாமல் ஒரு பைசா கூட செலவழிப்பதில்லை. நீ எந்த ட்ரெஸ்ஸை வாங்கி தரியோ அதை தான் போட்டுக்கிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் இங்கே மதிப்பு கிடையாது. அதை பற்றி ஒரு புகாரும் எனக்கு கிடையாது. நான் ஒரு நல்ல அப்பா. குழந்தைகள் என்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுறதுன்னா அதுக்கு காரணம் நீ தான். குழந்தைகளிடம் நான் ஒரு ராட்சசன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாய். குழந்தைகளை உன் பக்கம் சேர்த்துட்டு யூனியன் உண்டாக்குறாய். இது ஒரு அம்மாவின் கடமையா? நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தர் குத்த சொல்லி கொண்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நம்ம 2 பேரும் குடும்பத்தின் நல்லது கெட்டதில் சம பங்கு உரிமை உண்டு. இது நான் சொல்ல வேண்டிய வார்த்தை. சும்மா வேடிக்கை பண்ணாதீங்க. நான் சமையல் செய்யலைன்னா நீங்கள் சமைக்கணும். நான் டிவி பார்த்துட்டு இருந்தா நீங்கள் குழந்தைகளை அடுத்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பாடம் நடத்தணும். என்னோட துணிகளை சேர்த்து தோச்சா ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன். ஒரு அடிமையாக இருக்க சொல்கிற. உங்களுக்கு உச்ச நீதிமன்ற விதி தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போகிற வழக்கமே இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பரம்பரை சொத்தில் கூட சம பங்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா. நான் இதை கேட்ட உடனே அடுக்கலுக்கு போய் ஒரு கப்பில் ஐஸ் வாட்டர் எடுத்து கொண்டு வந்தேன். நாய் வேஷம் போட்டால் குறித்து தானே ஆகணும்.
அவள் கடுகு வெடிப்பது போல் வெடிக்க ஆரம்பித்து விட்டாள். வீட்டை விட்டு வெளியில் சென்றால் பிரச்சனை தீரும் என்று நினைத்து மாடிக்கு சென்று ஷர்ட்டை எடுக்க மாடிப்படி ஏறினேன். மாடியில் ஷர்ட் இல்லை. நேற்று வைத்த ஷர்ட்டை காணவில்லை. ஷர்ட் பாக்கெட்டில் மொபைலும் போன மாசத்து சம்பள பணமும் இருந்தது. மின்னல் வேகத்தில் கீழே சென்றேன். அருமை மனைவி டிவி பார்த்து கொண்டிருந்தாள். டிவியை அணைத்தேன். அவள் என்னை முறைத்தாள். ஷர்ட் பணம் பற்றி கேட்டேன். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் மொபைல் பணம் இவற்றை எடுத்து வைக்கலையா என்று அவள் எதிர்கேள்வி எழுப்பினாள். உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது என்று ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வீசினாள். பணம் மொபைல் எங்கே சொல்லு. உங்கள் ஷர்ட் பேண்ட்டை வாசரையில் போட்டு அது ஓடிக்கொண்டிருக்கிறது. உடனே வாஷரை நிறுத்தினேன். திறந்து பார்த்தால் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் மிதந்து கொண்டிருந்தது. எல்லாம் புத்தம் புது நோட்டுகள். அவளும் அதை பார்த்தாள். வாசரி கையை போட்டு துளாவி மொபைலை எடுத்தாள். மொபைலுக்கு ஒரு நல்ல குழி கிடைத்தது. நான் போன வாரம் வாங்கிய மொபைல் இந்த வாரம் தன் ஆயுளை முடித்து கொண்டது. ரூபாய் நோட்டுகளை ஒன்று திரட்டினாள். இப்போது ஒரு அசட்டு காரியம் செய்தோம் என்ற குற்ற உணர்ச்சி இல்லை. சிங்கப்பூரை போலே நோட்டுகளை பிளாஸ்டிக்கில் அச்சடித்தால் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது. ரிசர்வ் வங்கி இதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நான் சொன்னா யாரு கேட்கிறா என்றாள். அவள் செய்த தவறை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். துவைக்க போடுவதற்கு முன் பாக்கெட்டுகளை செக் பண்ண வேண்டியது அவள் கடமை இல்லையா? பணம் தண்ணீரில் போய்விட்டது. இந்த மாத செலவிற்கு பணம் வேண்டும். நண்பர்களின் கடன் கேட்பது சரியாக இருக்காது. இவள் செய்த காரியத்தை சொல்ல வேண்டும். அது குடும்பத்திற்கு கௌரவ குறைச்சல். என் கழுத்தில் இருக்கும் தங்கச் செயினை பார்த்தேன். இது அடகு கடையில் அடகு வைத்தால் ஒரு நல்ல தொகை கிடைக்கும். சாதாரண மனிதனிடமிருந்து எட்டாத உயரத்தில் தங்கத்தின் விலை இருப்பது சௌரியமாக தான் இருக்கிறது. நகை அடகு பிடிக்க கடையை தேடி புறப்பட்டேன். இதுவரை நான் என் வாழ்க்கையில் அடகு கடைக்கு போனதே இல்லை. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன அலைகளிலிருந்து விடுபட்டு அமெரிக்கா போக தயாரானேன். என் குடும்பத்துடன் சேரப்போகிறேன். என் பேர குழந்தையுடன் கொஞ்சம் மகிழப் போகிறேன். அங்கே நான் காலையில் எழுந்து கவர் பால் வாங்க வேண்டாம், சமையல் செய்ய வேண்டாம். அது சரி, அங்கே டாலர் நோட்டுகள் பிளாஸ்டிக்கில் அச்சடித்திருப்பார்களா? இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.